ஹலோ மக்களே, வெல்கம் டு டெலி டாக்ஸ். மகாநதி 7 o'clock ஸ்லாட்ல போற லாஸ்ட் எபிசோட் இன்னைக்கு தான் டிவில டெலிகாஸ்ட் ஆக போகுது. இனிமே மண்டேல இருந்து 6:30 அப்படின்றத ஒன்ஸ் அகைன் நீங்க ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு எபிசோட் பத்தி சொல்லணும்னா ஃபுல் ஃபேமிலி டிராமா. எபிசோடோட ஹைலைட்ஸ் வந்து காவேரி ராகினி கிட்ட வந்து அந்த ஆர்குமெண்ட் பண்ணாங்க இல்லையா, அதாவது செம்மையா வந்து அவங்களுக்கு கவுண்டர்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதனால அவங்க கோவப்பட்டு மேபி பசுபதியை வர வைக்கலாம். ஸோ அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பேசுறேன். இப்போதைக்கு காவேரி வந்து அவங்களுடைய ஜுவல்ஸை யமுனாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. பிகாஸ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் பேசும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, வெறும் தாலி மட்டும் கட்டிட்டா ஒரு பொண்ணுடைய கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது, அதுக்கு பின்னாடி அவங்க அம்மாவோட கஷ்டம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ புரியுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. பிகாஸ் ஒரு பொண்ணை இன்னொரு வீட்டுக்கு அனுப்பணும்னா ஜுவல்ஸ் அந்த முறைப்படி அனுப்புறதுன்னு சொல்லுவாங்க. காலங்காலமாக அதுதான் நடந்துட்டு இருக்கு. பட் காவேரியுமே அந்த மாதிரி தான் எதுவுமே இல்லாமல் தான் போனாங்க. பட் இப்போ வரைக்குமே வந்து விஜய்க்கு அவங்க சார்பாக எந்த ஒரு ஜுவலுமே செஞ்சு போடல. பட் இன்னைக்கு வந்து அவங்க சொல்லும் போது நிவின்க்கு வந்து ஒரு பவுண்ட்லயாவது ரிங்கு போடணும், அப்புறம் யமுனாவுக்கு ஜுவல் போடணும் அப்படிலாம் வந்து அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஸோ எனிவேஸ் அது வந்து நம்ம வீக்கா எப்பவுமே அதை வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. எப்பவுமே ஜுவல் இல்லை அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷமே காவேரி அவங்க ஜுவல்ல கொடுக்க வந்து போயிட்டாங்க. ஈவன் விஜய் கிட்ட பெர்மிஷன் கேட்டாங்க. ஈவன் சொன்னதுமே விஜயுமே கொஞ்சம் ஃபீல் பண்ணாரு. ஈவன் நமக்கே வந்து ஃபீலிங்கா தான் இருந்துச்சு. பிகாஸ் அது ஆசையா வந்து விஜய் ரொம்பவே ஆசையா வந்து காவேரிக்காக வாங்கி கொடுப்பாங்க. அவங்க கழுத்துல எந்த நகையுமே இல்லையே, எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது காவேரி எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லாம எடுத்து கொடுத்தது கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. பட் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா பாக்குறது யமுனாவுக்கு அவங்க சார்பா எல்லாமே செய்யணும். பிகாஸ் அவங்க தான் மேரேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம். பட் காவேரி வந்து விஜய் கேட்பாரு, நம்மளே போயிட்டு டி நகர் போய் எல்லா ஜுவல்ஸும் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாம்னு சொல்லும்போது அவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்து அப்புறம் அதை ஹைட் பண்ணுவாங்க. பட் அது என்ன சொல்ல வந்தாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வேற மாதிரி மாத்தி பேசிட்டாங்க. அவங்க அம்மா வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இப்போ வரைக்குமே எனக்கு புரியல என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நிவின் அண்ட் யமுனா இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஸோ ஒன்று சென்னை வீட்டுக்கா இல்லை கொடைக்கானல் வீட்டுக்கா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் நிவின் சொன்னது வந்து மைண்ட்ஃபுல்லா அவங்க பேரண்ட்ஸை எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும் அப்படின்றது தான். ஸோ மேபி கொடைக்கானல கூட இருக்கலாம். அதர்வைஸ் அவங்க அம்மா அப்பாவும் சென்னை வீட்டில் இப்போதைக்கு ஸ்டே பண்ணியிருக்க மாதிரி காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காவேரி அவ பங்குக்கு செஞ்சுட்டா நம்மளும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் கங்கா அவங்களுடைய பாட்டுக்கு குமரனை ஆஸ் யூஷுவல் அவர் வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுனது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ப்ரொசீஜரா அவங்க பொண்ணை வந்து அதாவது யமுனாவை வந்து இப்போ நிவின் வீட்டுக்கு அனுப்பி வைக்க போறாங்க. பட் அதுக்குள்ளேயே ஏதோ ஒரு பெரிய சீன் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்